கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேத வசனத்தை வாசிப்போம். ஆண்டவர் ஒரு முறை கூட இயேசு என்ற அந்த வல்லமை உள்ள நாமத்தை அறியாமல் தெரியாமல் அல்லது தெரிஞ்சும் தெரியாமல் புரியாமல் அந்த வல்லமையினுடைய மகத்துவம் இன்னதென்று அறிந்து கொள்ளாமலேயே ஏராளமான கோடிக்கணக்கான ஜனங்கள் நம்முடைய தேசத்தில் இந்த உலகத்தையே விட்டு போயிட்டாங்க. அன்பானவர்களே, அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவர்களை விட நீங்களும் நானும் பெரியவர்களா? அவர்களை விட நீங்களும் நானும் ஒரு பெரிய அந்தஸ்தில் இருக்கிறவங்களா என்றால் இல்லவே இல்லை. ஏதோ தேவன் உங்கள் மேல் வைத்த அன்பினால் இம்மட்டுமாய் நமக்கு இயேசுவின் அன்பை பற்றி நம்ம அறிந்திருக்கிறோம், புரிந்திருக்கிறோம், இன்னும் புரிந்து கொண்டே இருக்கிறோம், அறிந்து கொண்டே இருக்கிறோம். அவருடைய அன்பின் ஆழம், அகலம், நீளம் இன்னும் நம்ம அறிந்து கொண்டே இருக்கிறோம். பிரியமானவர்களே, வேதத்தை திருப்புவோமா? வேதத்தை திருப்பி சகரியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 4ஆம் அதிகாரம். நான் வேதத்தை திருப்பிக் கொள்ளுகிறேன். சகரியா 4:6. சகரியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். என்னுடைய ஆவியினாலேயே ஆகும், என்னுடைய ஆவியினாலேயே ஆகும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய பிள்ளைகளை, அந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கும்போது, அந்த வசனத்தை ஸ்க்ரீனில் பார்க்கும்போது, அதாவது கீழே பலத்தினாலும் அல்ல, அடுத்தது பராக்கிரமத்தினாலும் அல்ல, அந்த வசனத்தில் ஆவியினாலேயே அந்த வார்த்தையில் தமிழில் அதை நம்ம வாசிக்கும்போது உச்சரிக்கும்போது ஆவியினாலேயே என்ற வார்த்தையை நீங்கள் மறந்து போகக்கூடாது. ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ இன்றைக்கி தேவனுடைய பிள்ளைகளை, இந்த பரிசுத்த ஆவியின் நிறைவு உங்களுக்குள்ளே ஏற்கனவே இருக்கிறது. அபிஷேகம் பெற்றவங்களுக்கு சொல்கிறேன், எவ்வளோ வயது முதியவராக இருந்தாலும் ஒரு முறை பரிசுத்த ஆவியின் நிறைவுக்குள்ளே வந்துட்டீங்கன்னா, ஆவியானவர் உங்கள் மேல் தங்குகிறார், உங்கள் மேல் வந்து அமர்கிறார். எங்கே இருக்க அமர்கிறார்னு அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம், அவர்கள் நம்ம அந்த அபிஷேகம் வந்து இறங்கிச்சு இல்லையா, முதல் 2 வசனங்களில் அந்த வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அப்பொழுது பலத்த காற்றடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அடுத்த வசனம். அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது என்று தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தையே நான் வாசிக்க சொன்னேன் என்று கேட்டால், அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு முறை பரிசுத்த ஆவியின் நிறைவை நீங்கள் பெற்றுட்டீங்கன்னா, ஆவியானவர் உங்கள் மேல் வந்து தங்குகிறார், உங்கள் மேல் வந்து அமர்ந்திருக்கிறார், உங்களுக்குள்ளே உலாவுகிறார், உங்களில் ஒருவராக அவர் இருக்கிறார். பிரைஸ் காட். அப்போது அந்த ஆவியானவரை பற்றிய ஒரு வெளிப்பாடை சகரியா தீர்க்கதரிசி 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் சொல்லுகிறார். பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆவியினாலேயே எல்லாம் ஆகும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உதாரணமாக பழைய ஏற்பாட்டு காலத்தில் யாத்திராகமத்தின் புத்தகம் 31ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, 31, 2, 3 அந்த வசனங்களில் 4, 5 வசனங்களில் வாசிக்கிறோம். 2ஆம் வசனம் பாருங்க. நான் யூதாவின் கோத்திரத்தில் ஊரினுடைய மகனாகிய ஊரியின் குமாரன்
பெத்லெகேலை பெயர் சொல்லி அழைத்து வினோதமான வேலைகளை அவன் யோசித்து செய்கிறதற்கும் பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்கிறதற்கும் ரத்தினங்களை முத்திரை வெட்டாக வெட்டி பதிக்கிறதற்கும் மரத்தில் சித்திர வேலைகளை செய்கிறதற்கும் மற்றும் சகலவித வேலைகளையும் யூகித்து செய்கிறதற்கும் வேண்டிய ஞானம் புத்தி அறிவு அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியினால் நிரப்பினேன். அவனை தேவனுடைய ஆவியினாலே நான் நிரப்பினேன். தேவ ஆவியினாலே நிரப்பினேன். அப்போ தேவ ஆவியினாலே பெத்லெகேல் அவன் நிரப்பப்பட்டதுனால தான் அவன் வினோதமான வேலைகளை, விசித்திரமான வேலைகளை யூகித்து செய்யவும் வேண்டிய ஞானம், புத்தி, அறிவு அவனுக்குள்ளே வருகிறது. அப்போது ஆசரிப்பு கூடாரத்தில் வினோதமான வேலைகளை செய்கிறதுக்கு கர்த்தர் பெத்லெகேலை தெரிந்து கொண்டார். இந்த பெத்லெகேல் இவனுக்குள்ளே இப்படிப்பட்ட ஒரு 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 பரலோக ஞானமும் புத்தியும் அறிவும் வருகிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால், அந்த வசனத்தில் 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அவனை தேவ ஆவியினால் நான் நிரப்பினேன் என்று கர்த்தர் மோசேயை பார்த்து சொல்கிறார். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், பெத்லெகேலை நான் ஆவியினால் நிரப்பினதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. இந்த செய்தியை கேட்குறீங்கள, உங்களை பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பினதற்கு, நீங்கள் அபிஷேகம் பெற்றதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. உங்களை குறித்து ஒரு தெய்வீக திட்டம் இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். உதாரணமாக கர்த்தருடைய பிள்ளைகளை 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் எலிசா இருக்கும் இடம் மட்டும் போய் 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, அவன் இருக்கும் இடம் மட்டும் போய் கீழே வாசித்தால், அவன் போய் அவன் மேல் தன் சால்வையை போடுகிறான். எலியாவின் நாட்கள் முடியும் போது கர்த்தர் எலிசாவை தெரிந்து கொள்ளும்போது எலிசாவை கொண்டு கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், எலியாவை விட எலிசாவை கர்த்தர் 2 மடங்கு வல்லமையோடு பயன்படுத்தினார். காரணம், எலியாவின் மேல் இருந்த அந்த அபிஷேகத்தின் வல்லமை எலிசாவுக்குள்ளே வரும்போது 2 மடங்கு அவனுக்குள் இருந்தது. விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்க. அப்போது நீங்கள் பெற்றிருக்கிற அபிஷேகம், நீங்கள் சாதாரணமாக பலவீனமான ஒரு மனிதனாக இருக்கலாம், அல்லது பலசாலியாக இருக்கலாம், நிறையா படிச்சிருக்கலாம், அல்லது படிப்பே இல்லாமல் இருக்கலாம், பள்ளிக்கூடத்து வாசலுக்கே போகாமல் இருக்கலாம். சொல்லுவாங்க, தமிழில் சொல்லுவாங்க, மழைக்கு கூட பள்ளிக்கூட வாசலில் போய் ஒதுங்கினது இல்லை அப்படிம்பாங்க. அப்படிப்பட்ட நபராக கூட இருக்கலாம். பைபிள் அறிவு, வேத அறிவு இல்லாமல் இருக்கலாம். கிறிஸ்தவ குறித்த ஒரு ஆழமான ஒரு அனுபவங்கள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் தேவன் உங்களை தொட்டிருப்பாரானால், நீங்கள் பரிசுத்தாவின் நிறைவு உங்களுக்குள்ளே இருக்குமானால், ஒன்று நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும், உங்கள் மேலே ஒரு திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உபாகமம் 34ஆம் அதிகாரம், உபாகமம் 34ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை கவனிங்க. 9ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்க. மோசே நூனின் குமாரனாகிய யோசுவாவின் மேல் தன் கைகளை வைத்தபடியினால் அவன் ஞானத்தின் ஆவியினால் நிறையப்பட்டான். இஸ்ரவேல் புத்திரர் அவனுக்கு கீழ்ப்படிந்து கர்த்தர் மோசேக்கு கட்டளைப்படியே செய்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் யோசுவாவுக்கு கீழ்ப்படி ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் யோசுவா மேலே நோக்கமாக இருக்கிறாங்க. எல்லாரும் யோசுவாவுக்கு கீழ்ப்படுகிறாங்க. மோசைக்கு எப்படி கீழ்ப்படிஞ்சாங்களோ அதே போல் யோசுவாவுக்கும் கீழ்ப்படுகிறாங்க. விஷயம் என்னன்னு கேட்டால், மோசே தன் கைகளை அந்த யோசுவா மேல் வைத்தபோது யோசுவாவுக்குள்ள ஞானத்தின் ஆவி இறங்கினார். கையை வைத்து ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அதனால தான் தலையில் கை வைத்து நம்ம ஜெபிக்கிறோம். சிலர் மேல் தோள்களில் கை வைத்து ஜெபிக்கிறோம். கரங்களை வைக்கும்போது கர்த்தர் தம்முடைய அபிஷேகத்தை ஜனங்களுக்குள்ள அளவில்லாமல் ஊற்றுகிறார். ஊழியர்கள், இதை நீங்கள் உங்கள் ஊழிய பாதையில் செய்யணும். விசுவாசத்தோடு உங்கள் உடன் ஊழியர்கள் மேலே உங்கள் கைகளை வைக்கணும். விசுவாசத்தோடு அபிஷேகத்தை ரிலீஸ் பண்ணணும்.
அப்போது கர்த்தர் உங்கள் மேல் அளவில்லாத அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றி தம்முடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்துவார். ஆமேன். அப்போது யோசுவா அடுத்த லீடர்ஷிப்குள்ளே யோசுவா வரணும். மோசேக்கு பிறகு கர்த்தர் யோசுவாவை தெரிந்து கொண்டார். யோசுவாவை கர்த்தர் பயன்படுத்தணும். லட்சக்கணக்கான ஜனங்களை மோசே எப்படி கஷ்டப்பட்டு இழுத்து கொண்டு வந்தாரோ, மோசே காலம் முடிகிறது. அந்த உபாகத்தோட கர்த்தருடைய பிள்ளைகளை நம்ம வாசித்தோம் இல்லையா, 34ஆம் அதிகாரத்தோடு மோசேயினுடைய சாப்டர் முடிகிறது. யோசுவாவின் காலம் ஆரம்பிக்கிறது. அப்போ யோசுவா கர்த்தருடைய பிள்ளைகளை ஞானம் இல்லாமல் இருந்தா, கிருபை இல்லாமல் இருந்தா ஜனங்களை எப்படி நடத்த முடியும்? அதனால தான் மோசே தன் கைகளை அவர் மேல் வைத்தார். ஞானத்தின் ஆசரிப்பு கூடாரத்தின் வேலைகளை செய்வதற்கு பெசலேல் மேலே கர்த்தர் தம்முடைய ஆவியை அளவில்லாமல் ஊற்றினார். ஆமென். எலியாவுக்கு பிறகு எலிசா தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு எலியா தன்னுடைய சால்வையை கொண்டு போய் அவர் மேலே போடுகிறார். அப்போது அவர் மேல் அபிஷேகம் வந்து இறங்குகிறது. இதையெல்லாம் ஏன் நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை எவ்வளவு விசேஷமானது பாருங்க, எவ்வளவு விசேஷமானது. உங்களை இந்த அபிஷேகத்துக்குள்ளே நீங்கள் வரணும். இங்கே பாருங்கள், நம்ம கஷ்டம், நம்ம பலவீனம், நம்முடைய தோல்வி, நம்முடைய இயலாமை, நமக்கு வரக்கூடிய சில பிரச்சனை, அது அவ்வப்போது வந்துட்டு போயிட்டு தான் இருக்கும். அதுக்கு பேர் தான் பாடுள்ள மனுஷன். எலியா யார்? எலியா பாடுபடாத மனுஷனா? நம்மை போல பாடுள்ள மனிதனாக இருந்தும் அவர் கருத்தாக ஜெபிக்க பழகினார். அதனால் அந்த பாடுகளையே நம்ம பார்த்துக்கிட்டு உபத்திரவத்தையே நம்ம ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா, உங்கள் மேலே நீங்கள் தேவன் வைத்த நோக்கத்தை நீங்கள் மறந்து விடக்கூடும். ஆரம்ப காலத்தில் கர்த்தர் உங்களை பரிசுத்த ஆவியினாலே நிரப்பினதினுடைய நோக்கம் என்னன்னு உங்களுக்கு தெரியும் அல்லவா? ஆனால் இன்றைக்கு தேவ சத்தம் உங்கள் காதில் விழுது. அபிஷேகம் பெற்ற நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. வாசிங்க வேதத்தை திறந்து 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 3:17. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே என்ன வந்துடும்? விடுதலை. There is liberty. அங்கே ஒரு விடுதலை வந்துடும். ஆமென். நீங்கள் சோர்ந்து போய் இருக்கிறீங்க, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு செய்தியை கேட்கும்போது உங்கள் உள்ளத்தில் ஒரு பெரிய விடுதலை வந்துடும். உங்கள் உள்ளத்தில் ஒரு பெரிய ஒரு தேவ பிரசன்னத்தினால நிரம்பும். ஆமாம். ஒரு கலக்கம், ஒரு பயம், இழப்புகளை குறித்து, கஷ்டங்களை குறித்து சோர்ந்து போய் இருக்கும்போது ஒரு தேவ மனிதனுடைய வார்த்தை அல்லது வேதத்திலிருந்து வாசிக்கிற வார்த்தை உங்கள் ஆத்துமாவை உயிர்ப்பிச்சிடும். ஆமீன். கர்த்தரே ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அங்குதான் விடுதலை உண்டு. ஆமேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். யோவான் 8:36 எடுத்து நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆகையால் அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். விடுதலை. கர்த்தருடைய பிள்ளைகளே, விடுதலை அடைந்த இந்தியாவில் வாழ்கிறோம். நம்ம தேசம் ஒரு விடுதலை அடைந்த ஒரு தேசம், ஒரு சுதந்திர தேசத்தில், குடியுரிமை பெற்ற ஒரு தேசத்தில் வாழ்கிறோம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் அநேகர் மேலே ஒரு சாப கட்டுகள் இருக்கிறது. அநேகர் மேலே ஒரு பாவ கயிறுகள் இருக்கிறது. பாவ கயிறுகளினால் பிசாசு அநேகரை கட்டி வைத்திருக்கிறான். அநேகருக்குள்ளே பாவ சங்கிலிகள் இருக்குது. சில வீடுகளில் வியாதி மாறி 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 வியாதி. ஒருத்தருக்கு போனால் இன்னொருத்தருக்கு போனால் வியாதி. ஆனால் இப்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் மேலே ஒரு அபிஷேகம் இருக்குல்ல. நீங்கள் பாஸ்டர் இல்லை, நீங்கள் எவாஞ்சலிஸ்ட் இல்லை, நீங்கள் ஊழியக்காரர் அல்ல, நீங்கள் ஆண்டவரை நேசிக்கிற ஒரு சகோதரன், ஒரு சகோதரி என்று வைத்து கொள்ளுங்கள். உங்களுக்குள்ளே இருக்கிற அதே ஆவியானவர் தான் எங்களுக்குள்ளே இருக்கிறார். எங்களுக்குள்ளே இருக்கிற அதே ஆவியானவர் தான் உங்களுக்குள்ளே இருக்கிறார். ஆனால் நீங்கள் என்ன செய்யணும்? உங்களுடைய ஆவியை அனல் மூட்டி, ஆவி என்ன செய்யணும்? அனல் மூட்டணும். கர்த்தருடைய பிள்ளைகளே, ரோமர் 12ஆம் அதிகாரம்
ரோமர் எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் பாருங்க. 11ஆம் வசனம். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். திரும்ப வாசிங்க. அதாவது ரோமர் 12:11 அசதியாராம ஜாக்கிரதையாயிருங்க, ஆவியில் எப்பவுமே அனலாயிருங்க, கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்க. இது யாருக்கு சொல்லுகிறார் பவுல்? ஊழியக்காரர்களாகி எங்களை பார்த்து சொல்றாரா? யாரை பார்த்து சொல்றார்? ரோமர் சபையை பார்த்து சொல்லுகிறார். ரோமர் சபையில் இருக்கிற உங்களை என்னையும் போல மக்களை பார்த்து சொல்றாரு. சாதாரண சாமானிய மனிதனை பார்த்து சொல்றாரு. நீ எப்போதுமே அசதியா இருக்காத, ஜாக்கிரதையாயிரு. உன்னுடைய ஆவியில் எப்போதும் ஒரு அனல் இருக்கட்டும். உன் ஆவி ஒரு அனல் உள்ள அபிஷேகமாக இருக்கணும். எப்போதும் ஃபயராக இருக்கணும், எப்போதும் ஃபயராக இருக்கணும். பாருங்கள், கேஸ் சிலிண்டரில் எப்போதும் கேஸ் இருந்தால் தான் ஆன் பண்ண உடனே ஸ்டவ்வில் நெருப்பு பிடிக்கும். இல்லை, கேஸ் சிலிண்டரில் கேஸ் இல்லைன்னு வைங்க, என்ன தான் ஆன் பண்ணாலும் அந்த ஸ்டவ் எரியாது. எப்போதும் உங்களுடைய ஆவியை அனல் மூட்டிக்கிட்டே இருங்க. உங்கள் ஆவி என்ன செய்யணும்? அனல் மூட்டிக்கிட்டே இருக்கணும். அது எப்படி? இது எனக்கு சொல்லி கொடுங்களேன். எங்கள் அபிஷேகத்தை எப்படி அனல் மூட்டுறதுன்னு சொல்லி கொடுங்களேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம் 39ஆம் சங்கீதம், 39ஆம் சங்கீதம். நீங்கள் 3ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. நான் திருப்புறேன். இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது. மறுபடி வாசிங்க. என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது, நான் தியானிக்கையிலே அக்கினி மூண்டது. அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன், அப்பொழுது என் நாவினால் நான் விண்ணப்பம் செய்தேன். அந்த வசனம் அப்படியே ஸ்க்ரீனில் இருக்கட்டும். நீங்கள் அந்த வசனத்தை படிங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய பிள்ளைகள், என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, நான் தியானம் பண்ணும்போது அக்கினி மூழ்கிறது. அப்போது நாவினால் 3 காரியம் இருக்குது. அனல் கொண்டது, அக்கினி மூண்டது, நான் நாவினால் அப்புறம் ஜெபம் பண்ணினேன்னு அர்த்தம். அனல் கொண்டது, அக்கினி மூண்டது, ஜெபம் பண்ணினேன். அதாவது இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? என்னை கவனிங்க. நீங்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று அபிஷேகத்தில் நிரப்பப்படுற தேவ பிள்ளை தான். ஆனால் அதை மட்டும் நீங்கள் செய்துட்டு வேத வசனத்தை கையாளுகிறதுக்குன்னு ஒரு விதம் இருக்குது. அப்படி கையாளணும் வசனத்தை. அப்போ வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய என் இருதயம் அனல் கொண்டது. உள்ள அபிஷேகம் இருக்குல்ல, உள்ள அபிஷேகம் இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதாவது ஆண்டவராக இயேசு எம்மா ஊருக்கு அந்த 2 சீஷரோடு நடந்து போகும்போது வேத வசனங்களை விளக்கி கொண்டு போனாராம். அப்போது கேட்டுக்கொண்டு போன சீஷருடைய இருதயத்தில் கொழுந்து விட்டு எரிகிற அனுபவம் இருந்ததுன்னு பைபிளை வாசிக்கிறோம். அப்போ நீங்கள் சர்ச்சில் உங்கள் பாஸ்டர், இப்போ நான் பேசுகிறேன், இந்த வசனத்தை கேட்க 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 உங்கள் உள்ளத்தில் ஒரு கொழுந்து விட்டு எரிகிற ஒரு அனுபவம், அதுதான் அனல். அதோட விட்டுறக்கூடாது. என் இருதயம் அனல் கொண்டது. அப்புறம் நான் தியானம் பண்ணும்போது அக்கினி மூழ்கிறது. எதை தியானம் பண்ணும்போது அந்த காலையில் எழும்பி உட்காந்து நீங்கள் அந்த எக்ஸசைஸ் பண்ணுங்கன்றாங்களா அதா? அல்லது நீங்கள் மூக்கை பிடிச்சிட்டு கொஞ்சம் மூச்சு விடாமல் இருந்து அப்புறம் மூச்சு விடுங்கன்றாங்களா அதா? அல்லது அமைதியாக உட்கார்ந்து கொண்டு இருக்கிற அந்த தியானமா? அது உலகத்துக்கு அடுத்த உலக பிரகாரமான நிறைய காரியம். ஆனால் தியானிப்பது என்பது வேத வசனங்களை ஆராய்ந்து பார்ப்பது. மெடிடேட் த வேர்ட் ஆஃப் காட். மெடிடேஷன் அது வேத வசனங்களை ஆராய்ந்து பார்ப்பது. அப்போ ஒன்று நீங்கள் ஜெபிக்கிற பிள்ளையாக இருக்கணும், 2வது வேத வசனத்தை வாசித்து அதை தியானம் பண்ணுகிற அனுபவத்துக்குள்ளே வரணும். இல்லை நான் கேத்தலிக் கிறிஸ்டியன், இல்லை நான் சிஎஸ்ஐ கிறிஸ்டியன், அல்லது நான் லுத்தரன் கிறிஸ்டியன், அல்லது அசம்பிளிஸ் ஆஃப் கிறிஸ்டியன். நாங்கள் எங்கள் டைப் வேறு, உங்கள் டைப் வேறு, என் டைப் வேறு இல்லை. பைபிள் டைப் என்ன சொல்லுது? பைபிள் என்ன சொல்லுது? அதுதான் நமக்கு தேவை. அப்போ வேத வசனத்தை நீங்கள் தியானம் பண்ணணும். ஒரு 15 நிமிஷமாவது வசனத்தை வாசித்து தியானம் பண்ணி அதை நோட்டில் டைரியில் எழுதணும். அன்னைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசி உங்களை பலப்படுத்துவார். ஆமென். தியானிக்கையில்
அக்கினி மூண்டது. அப்புறம் என்ன சொல்ல அந்த வசனம் 3வது, அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் பண்ணினேன். அதாவது அபிஷேகத்தில் நிரம்பி, அக்கினியில் நிரம்பி, முழு பலத்தோடு இப்போ நான் ஆவிக்குள்ளாக நிரம்பி நான் அப்படியே ஒரு ஜெபம் செய்தால், ஒரு ஜெப ஆவியா மேலே இறங்கும். அந்த ஜெபத்தை எந்த விதமான வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகள் அந்த ஜெபத்தை தடை செய்ய முடியாது. நான் பேசுறது உங்களுக்கு விளங்குதில்லை? ஆவியினாலே ஆகும். என்னால் என்ன முடியும்? ரிட்டையர்ட் ஆகிட்டேன். என்னால் என்ன முடியும்? வயசாயிட்டு. நான் ஒரு 40 வயசில் உள்ள ஒரு ஆளாக இருந்திருந்தேன்னா, இப்போ 80ஸில் இருக்கிறவங்க, அட்லீஸ்ட் நான் ஒரு 50ஸில் இருந்தேன்னா நடக்கிற காரியமே வேற அப்படின்னு யோசிக்கக்கூடும். சோர்ந்து போகாதீங்க. அந்தந்த வயதுக்கேற்ற பலனை, அந்தந்த நாட்களுக்குரிய பலனை கர்த்தர் உங்களுக்கு தந்து உங்களை வழி நடத்துவார். அப்போ இன்றைக்கி கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற வார்த்தை என்ன என்று கேட்டால், தேவனுடைய பிள்ளைகளை, ஆவியினாலேயே ஆகும். ஆவியானவர் வந்துட்டார்னா அந்த இடத்துல ஒரு விடுதலை வந்துடும். அதை தான் நான் இப்பொழுது உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளை 4ஆம் அதிகாரம் நீங்கள் வாசிக்கணும். 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை பாருங்கள். 18ஆம் வசனம். கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்திப்படுத்த, நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்க, கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்திப்படுத்த என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு. ஆமென். நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்குகிறவர் ஆவியானவர். நீங்க நொறுக்கப்பட்டிருக்கீங்களா? ஏதாயிலும் ஒன்றில் நொறுக்கப்பட்டிருக்கீங்களா? இன்னைக்கு உங்க சூழ்நிலை எப்படி இருக்குன்னு நான் சொல்றேன் பாருங்க. நம்ம எங்கே இனி எழும்ப போகிறோம், நம்ம என்னத்தை பண்ண போகிறோம், நம்ம லைஃப் என்னதான் ஆக போகுதோ, என்னதான் ஒரு வாய்ப்புமே கிடையாத, வாய்ப்பே இல்லாமல் போயிட்ட அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷனில் இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன், கர்த்தர் உங்களை விடுவிப்பார். ஆமென். என்ன சாபங்களோ, என்ன பாவங்களோ, என்ன ரோகங்களோ, வியாதிகளோ, என்ன தர்த்தரங்களோ கர்த்தர் விடுதலை ஆக்க நம்ம ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, அப்போ ஒன்று வேத வசனத்தை வாசித்து தியானித்து அதுக்கப்புறம் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அக்கினி மூழுகிறது, ஃபயராக மாறுகிறது. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்துக்கு வேதத்தை திறந்து கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் வாசிக்க வேண்டிய வசனம் என்னன்னு கேட்டால் 31. அப்போஸ்தலர் 4:31. அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். ஆமென். கூடி ஜெபிக்கும் போது அனல் மூழுகிறது. கூடி ஜெபிக்கிற ஜெபம் என்ன கவனிங்க. கூடி ஜெபித்தல் தனி ஜெபம் வேற, கூட்டு பிரார்த்தனை வேற. இப்போ கொஞ்ச காலத்துக்கு முன்னால் ஒரு சின்ன ஜெபக்குழுவை நம்ம உருவாக்கினோம். அந்த ஜெபக்குழுக்கள் இன்னும் செயல்பட்டு வருகிறது. அதை நினைத்து நான் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். ஒருவேளை நீங்கள் மட்டும்தான் ஜெபிக்கிறீங்கன்னு வைங்களேன், எனக்கு ப்ரேயர் பார்ட்னரே இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிந்த விசுவாசிகளை ஒரு 4-5 பேரை கூட்டி நம்ம தேசத்துக்காக வாரத்துக்கு ஒரு முறை ஜெபம் பண்ணலாமா அப்படின்னு நீங்கள் ஜெபிங்க. உங்களை உறவினர்களாக ஜூமில் கூடி நீங்கள் ஒரு சின்ன ஒரு ஜெபக்குழுவை உருவாக்குங்க. டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. ரிட்டையர்ட் ஆகிட்டீங்க, கணவன் மனைவி சும்மா தான் இருக்கிறீங்க, அல்லது ஒய்ஃப் இறந்துட்டாங்க, நான் மட்டும்தான் இருக்கிறேன், நீங்கள் ஒரு ஜெப ஊழியத்தை தொடங்கணும். ஆமென். அது எப்படிலாம் எனக்கு தெரியல பிரதர், நீங்கள் எங்ககிட்ட கேளுங்க, நாங்கள் உங்களை கைட் பண்ணுவோம். நீங்கள் கூடி ஜெபிக்கணும். ஆமென். ஆண்டவர் சொன்னார், இந்த பூமியில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினால கூடி வந்தால் அவர்கள் நடுவில் நான் இருக்கிறேன்னு சொன்னது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? மத்தேயு 18ஆம் அதிகாரம் 18-19 வசனங்கள் அது இருக்குது அல்லவா? அப்போ வசனத்தின்படி நீங்கள் ஒரு சின்ன ஒரு ப்ரேயர் டீமையே உருவாக்கக்கூடாது. உங்கள் வீடு ஏன் ஜெப கூடாரமாய் மாறக்கூடாது? ஒருவேளை யாருக்குள்ள இந்த ஏவுதல் வருதோ உடனே
7200250636 ஒரு மெசேஜ் அனுப்புங்க. எங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு ஜெபக்குழுவை நாங்கள் உருவாக்க விரும்புகிறோம். அல்லது ஏற்கனவே சின்ன ஜெபக்குழு இருக்குது, அதுக்காக நீங்கள் ஜெபிங்க, எங்களை கைட் பண்ணுங்கள், ப்ரேயர் பாயிண்ட்ஸ் அனுப்புங்க அப்படிங்கிற அப்படின்னு நீங்கள் ஜெபிக்கிறவங்களை உருவாக்கணும். அவ்வளோதான், ஒரே ஒரு நோக்கம். ஜெபிக்கிறவங்கள் உருவாக்கப்பட்டால் அவர்கள் போகிற சபை ஜெப ஆவியினால் நிரப்பப்படும். ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அதனால் நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது. இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். உங்கள் மேலே இருக்கிற அந்த ஆவி சாதாரணமானது அல்ல. நீங்கள் சாதாரணமானவங்க, நான் சாதாரணமானவன். ஆனால் உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவி, எனக்குள்ளே இருக்கிற ஆவி வல்லமை உள்ளவர். ஆமென். வல்லமை உள்ளவர், மகிமையான காரியங்களை செய்கிறார். பாருங்க, கர்த்தருடைய பிள்ளைகளை, மரியாளுக்குள்ள தன்னுடைய இனத்தாளாகி எலிசபெத்துக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்குன்னு சொல்லும்போது, கர்த்தருடைய பிள்ளைகளை சுமார் 4 நாள் ட்ராவல் பண்ணாதான் அந்த மலை நாட்டுக்கு போக முடியும். அவள் ட்ராவல் பண்ணி போய் மரியாளம்மா போய் எலிசபெத்தை போய் பிளஸ் பண்ணி சந்தோஷம் பண்ணி அவளை கிரீட் பண்ணுறா, வாழ்த்துகிறாள். வாழ்த்தின உடனே அந்த வாழ்த்துதல் நேராக எலிசபெத்தினுடைய சிந்தைக்கு போய் அவருடைய சரீரத்துக்குள்ளே போய் வயிற்றுக்குள்ளே இருக்கிற பிள்ளைக்குள்ளே போய் பிள்ளை துள்ள ஆரம்பிச்சிட்டு அந்த வாழ்த்துதல் கேட்ட உடனே அதுதான் அனாயிண்டிங். ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். சொந்து போயிடாதீங்க. சரியா? நான் ஏழை இருந்துட்டு போகிறீங்க, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பயன்படுத்தக்கூடும். சரியா? உங்கள் ஊருக்கு, உங்கள் கிராமத்துக்கு, உங்கள் சபைக்கு, உங்கள் ஏரியாவுக்கு, ஏன் உங்கள் ஸ்ட்ரீட்டில் கர்த்தர் உங்களை பயன்படுத்தக்கூடும். உங்களை யாரையும் நீங்கள் அற்பமாக நினைக்காதீங்க. ஜெபம் பண்ணுவோமா? நம்ம உங்களுடைய தெய்வீக பிரசன்னத்தில் இருந்து உங்களுடைய பிள்ளைகளுக்கு நான் சொன்ன இந்த ஜீவனுள்ள வசனங்களுக்காய் கோடி ஸ்தோத்திரம். உங்களுடைய அன்பின் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இன்றைக்கு ஆவியானவர் பலமாக இறங்கி உங்களுடைய பிள்ளைகள் ஆவி ஆத்துமா சரீரத்தில் ஒரு பரிபூர்ண விடுதலையும் சுகத்தையும் சமாதானத்தையும் தெளிந்த புத்தியும் மன ஆறுதலையும் தேர்தலையும் ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையும் கர்த்தர் கட்டளையிடுவீராக. அவருடைய மன விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறட்டும். உங்களுடைய பரிசுத்த நாம மகிமைப்படட்டும். இன்றைக்கு இரவு அதிகமாக ஜெபிக்கணுங்கிற ஒரு ஜெபாவி நம்முடைய பிள்ளைகள் மேல் ஊற்றுவீராக. கர்த்தர் இந்த ஜெபத்தை கேட்டு பதில் அளிக்கிற மகா பெரிய கிருபைக்காக ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய ஜீசஸ் மீட்ஸ் யூடியூப் ஃபேமிலி முழுவதையும் ஆண்டவரே, ஜெயமும் ஆண்டவரே ஃபேமிலி முழுவதையும், ஆண்டவரே ஃபேஸ்புக்கில் இருக்கிற குடும்பங்கள் முழுவதையும், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திர ராஜா. ஷம்மா டிவி மற்றும் ஆண்டவரே அதிசயம் டிவி, ஃபெய்த் டிவி, நியூ டிவி, கோல்டன் காஸ்பல் டிவி போன்ற டிவி சேனல்களில் இணைந்து ஜெபிக்கிற அத்தனை குடும்பங்கள் மேலேயும் தெய்வீக பாதுகாப்பு இறங்கட்டும். பொல்லாத பிசாசின் கிரியைகளை அழித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ மகிமை வெளிப்படட்டும். உமக்கே மகிமை உண்டாகட்டும். ஜெபத்தை கர்த்தர் கேட்டு நீர் பதில் அளிக்கிற மகா பெரிய கிருபைக்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உமக்கே மகிமை உண்டாகட்டும். உமக்கே மகிமை உண்டாகட்டும். உமக்கே மகிமை உண்டாகட்டும். உமக்கே மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இம்மட்டு நடத்தின தேவன் இனிமேல் நடத்தி இந்த நாமத்தை மகிமைப்படுத்த மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் காட், பிரைஸ் காட். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.